தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி 6 மூட்டைகளில் கொண்டுவரப்பட்ட 6 மூட்டை குத்து விளக்குகள், கோவில் மணிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் எங்கு இந்த மூட்டைகள் வைக்கப்பட்டிருந்தன, மேலும் எங்கிருந்து தஞ்சைக்கு அனுப்பப்பட்டுள்ளது, விவரம் சொல்லலாம். அதாவது தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி சுஜாதா தலைமையிலான தேர்தல் அலுவலர், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பெங்களூரில் இருந்து கும்பகோணம் நோக்கி வந்த அந்த தனியார் RKT என்ற தனியார் பயணிகள் பஸ், ஆம்னி பஸ்ஸை பேருந்தை நிறுத்தி அவர்கள் சோதனை செய்தனர். அப்புறம் சோதனையின் போது, அதாவது பொருட்களை வைக்கக்கூடிய அந்த இடத்தில் சோதனை செய்த போது ஒரு 8 மூட்டைகள், சாக்கு மூட்டைகள், 8 சாக்கு மூட்டைகள் இருந்தன. அந்த சாக்கு மூட்டைகளை கைப்பற்றி அதனை பிரித்து சோதனை செய்த போது அதில் குத்து விளக்கு, அதே போல கோவிலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறிய மணிகள், பெரிய மணிகள், இது போன்ற சில்வர் மற்றும் பித்தளையிலான பொருட்கள் இருந்தன. இவற்றை கைப்பற்றி இது குறித்தவர்கள் விசாரணை நடத்தும் பொழுது, அதாவது கும்பகோணத்தைச் சேர்ந்த வானதி மெட்டல் இந்த அந்த நிறுவனத்திற்கு பெங்களூரில் இருந்து சென்றதாக தெரிய வந்தது. இது குறித்து அந்த வானதி மெட்டலுடைய உரிமையாளர் நாகராஜ் அழைத்து அவர்கள் விசாரணை நடத்திய போது அந்த விசாரணையில் மொத்தம் 8 மூட்டைகள் இருந்தன. அந்த 8 சாக்கு மூட்டைகள் 2 சாக்கு மூட்டைகளுக்கு உரிய ஆவணங்கள் இருந்திருக்கு. மீதமுள்ள அந்த 6 சாக்கு மூட்டைகளுக்கு, அதாவது 6 சாக்கு மூட்டைகளில் இருந்த குத்து விளக்கு, கோவில் மணிகள், பெரிய மணிகள், சிறிய மணிகளுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்த தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு கோட்டாட்சியர் சுரேஷ் மற்றும் அதிகாரிகள் அந்த பொருட்களை, பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஆய்வு நடத்தினர். பின்னர் அந்த வானதி மெட்டலுடைய உரிமையாளர் நாகராஜனிடம் உரிய ஆவணங்களை காட்டி இந்த கைப்பற்றப்பட்ட பொருட்களை நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து கைப்பற்ற பொருட்கள் இந்த தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தஞ்சை நகரில் முதல் முறையாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இவை என்று தெரிய வருகிறது. இதனுடைய மதிப்பு என்று தெரிவிக்கும் பொழுது இந்த மதிப்பு சுமார் 6 லட்சம் ரூபாய் என தோராயமாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த வாகன சோதனைகள் பல்வேறு இடங்களில் நடத்துவதற்கான தீவிர முயற்சியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.